ஓராண்டுக்குள் சத்தீஸ்கரில் மாவோயிஸ்ட் தீவிரவாதம் வேரறுக்கப்படும் என்று பாஸ்டர் ரேஞ்சின் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் சுந்தரராஜ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சுந்தரராஜ், கடந்த ஆண்டு ஜனவரி முதல் இதுவரை சத்தீஸ்கரில் 310 மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் இப்போது சுமார் 400 தீவிரவாதிகள் மட்டுமே வனப்பகுதிகளில் பதுங்கியுள்ளனர். மாவோயிஸ்ட் மத்திய குழுவைச் சேர்ந்த பலர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டு உள்ளனர். அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்துக்குள் சத்தீஸ்கரில் மாவோயிஸ்ட் தீவிரவாதத்தை ஒழிக்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா உறுதியெடுத்துள்ள நிலையில் ஓராண்டுக்குள் சத்தீஸ்கர் முழுவதும் மாவோயிஸ்ட் தீவிரவாதம் வேரறுக்கப்படும். மாவோயிஸ்ட் தீவிரவாத அமைப்புகளில் இணைந்திருக்கும் தீவிரவாதிகள் ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு சரணடைவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மாவோயிஸ்ட் ஆதிக்கம் நிறைந்த பகுதிகளில் பாதுகாப்பு படை வீரர்கள் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்று தெரிவித்துள்ளார். மேலும் சத்தீஸ்கரில் தந்தேவாடா, பஸ்தர், பிஜப்பூர், நாராயண்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளின் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது என்றும், சத்தீஸ்கர் காவல்துறையின் மாவட்ட ரிசர்வ் கார்டு சிறப்பு அதிரடிப்படை, மத்திய அரசின் சிஆர்பிஎஃப் படையைச் சேர்ந்த சுமார் 1000 வீரர்கள் ஒன்றிணைந்து மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளை வேட்டையாடும் பணியில் ஈடுபட்டு உள்ளனர் என்றும் பாஸ்டர் ரேஞ்சின் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் சுந்தரராஜ் கூறினார்.